ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் சுக்கிர தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு எளிமையான ஏலக்காய் பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நவகிரகங்களின் அருளால் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் நன்றாக வாழ்கிறதும் மோசமான நிலைக்கு போகிறதும் அமையுது. நவகிரகங்கள் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் செயல்படுது. மேலும் ஒவ்வொரு கிரகமும் கிரகத்தோட சேரும்போது அந்த செயற்கையின் பலனாலும் நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். பிறப்பு ஜாதகத்தில் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கும் இடம் மட்டுமே தான் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் நடக்குது. அதற்கு அப்புறமா வரக்கூடிய பெயர்ச்சிகள், சேர்க்கைகள் இது போன்றவை பிரபஞ்சத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கும். இப்படி நடைபெறுவதனால பலருக்கும் சாதகமான சூழ்நிலையும் உண்டாகும், பாதகமான சூழ்நிலையும் உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் சுக கிரகங்கள் அப்படின்னும் அசுப கிரகங்கள் அப்படின்னும் 2 வகைகளாக பிரிப்பதுண்டு. சுப கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணவரவை தருவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர். இவரால் ஏதேனும் தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதோடு பண நெருக்கடியையும் சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சுக்கிரதோஷத்தை நீக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அதாவது சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு பலவிதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்குது. சுக்கிர பகவானுக்குரிய அதிதேவதை மகாலட்சுமி தாயாராக இருக்கிறார். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை உகந்த கிழமையாக இருக்குது. சுக்கிர பகவானுக்குரிய பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களை நாம் அன்றாடம் பயன்படுத்துறதுனால சுக்கிர தோஷத்தில் இருந்து நம்மளால் விடுபட முடியும். அதுலேயும் குறிப்பாக சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் நாம் பயன்படுத்தும் போது சீக்கிரமே சுக்கிர தோஷத்தில் இருந்து நம்மளால் வெளிவர முடியும். அப்படிப்பட்ட பொருட்களும் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது தான் வாசனை மிகுந்த இந்த ஏலக்காய். ஏலக்காயை பயன்படுத்தி பலவிதமான தாந்திரீக பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நாம் மேற்கொள்வதுண்டு. ஏலக்காயின் நறுமணம் காரணமாக ஏலக்காயை நாம் பயன்படுத்தும் போது தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏலக்காயை மாலையாக தயார் செஞ்சு தெய்வங்களுக்கு சாற்றி வழிபாடு செய்கிறதுனால நாம் வேண்டிய வரத்தை தெய்வங்கள் அருள்வாங்க அப்படின்னு கூட நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் சுக்கிரதோஷத்தில் இருந்து முற்றிலுமாக நம்மளை வெளியில் வர செய்யும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 ஏலக்காய் போட்டு அந்த ஏலக்காய் சாறு முழுவதும் தண்ணீரில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தண்ணீர் இப்போ நம்மக்கிட்ட தயாராக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஏலக்காய் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து குளிச்சுட்டு வரணும். அதே போல் குளிக்கிறதுக்கு முன்னாடி முகம், கை, கால்களில் இந்த தயிரை தடவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும். தயிரும் ஏலக்காயும் மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அம்சம். அதனால அது நாம் தயிரையும் தடவிட்டு இந்த ஏலக்காய் தண்ணீர் வச்சு குளிக்கணும். இதை நாம் தொடர்ச்சியாக செய்கிறதுனால நம்ம பிடிச்ச தரித்திரம் அப்படிங்கிறது நீங்கிறதோட சுக்கிரதோஷமும் விலகும். மகாலட்சுமியின் அருளால் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் சுக்கிரதோஷத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு இதோட முழு பலனையும் கண்டிப்பாக நீங்கள் பெறலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.